வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோவில்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய கோவிலும் செய்ய வேண்டிய பரிகாரமும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க இல்லையா? அதுபோல் இந்த பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்கள் நட்சத்திர அதிபதியாக வரும்போது, அதுவும் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக வரும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நம்ம சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், நமக்கு நல்ல யோகங்கள் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பாருங்கள், சுக்கிர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் அவர் அமர்ந்திருக்கும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அதாவது பகை கிரகத்தோட வீட்டில் இருந்தாலோ, சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் நின்னாலோ, அல்லது உங்களுக்கு சுக்கிர பகவான் அவயோகியாக வந்து உங்களுக்கு சுக்கிர திசை நடந்தாலோ கண்டிப்பாக நற்பலன்களை வழங்க மாட்டார். பொதுவாக சுக்கிரனோட திசைன்னு பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகள். சுக்கிரனோட திசை முழுவதும் 20 ஆண்டுகள் யாருக்கு வரும்னு பார்த்திங்கன்னா, புதன் திசையில் பிறந்தவர்களுக்கு வரும். அடுத்து கேது திசையில் பிறந்தவங்களுக்கு வரும். இப்படி புதன் திசையிலேயே கேது திசையிலே பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை முழுவதும் 20 ஆண்டுகள் சுக்கிரன் திசை நடத்தும்போது அவர் என்ன தான் பகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு 100% நன்மை செய்கிறாரோ இல்லையோ, ஒரு 50%நாலும் கண்டிப்பாக நன்மை செய்வார். இந்த சுக்கிர திசையில் அவர் அவயோகியாக வந்தாலுமே கூட 50% உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். சுக்கிர திசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய காலம். அதனால் இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது 20 வயசுக்கு மேலே வர்ற சுக்கிர திசை அந்த ஜாதகரை மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்த்தும். ஆனால் பாருங்கள், இப்போ நம்ம சொல்கிறது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை முதல் திசையாக வந்துடும். இதிலேயே அந்த நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்து இருந்தால் கண்டிப்பாக ஒரு 19.5 வருஷம் அல்லது 19 வருஷம் அப்படின்றத நீங்கள் சுக்கிர திசையில் அனுபவிக்க முடியும், சுக்கிரன் கொடுக்கும் யோகத்தை. ஆனாலும் பாருங்கள், அந்த யோகத்தை நீங்கள் உணர முடியாது. எப்படி உணர முடியாது அப்படின்னா, இளமை பருவத்தில் ஒரு 10 வருஷம் போயிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 10 வருஷத்தில் உங்களுடைய யோகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் நல்ல சத்தான உணவுகளாக இருக்கும். குழந்தை பருவம் முதலே இனிப்பான சுவையான தின்பண்டங்களை நீங்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சிறு வயதிலேயே உங்கள் அப்பா ஒரு வீடை கட்டுவார், நல்ல முறையில் வீடு கட்டுவார். நீங்கள் குழந்தை பருவமாக இருக்கும்போதே நீங்கள் ஓடி ஆடி விளையாடுறதுக்கான விளையாட்டு ஜாமான் நிறையா வாங்கி கொடுப்பாங்க. சின்ன வயசுலேயே நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கலாம், சின்ன வயசுலேயே நீங்கள் வண்டி ஓட்டி கற்றுக்கலாம், சின்ன வயசுலேயே நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறது, 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நல்ல ஆடல் பாடல் உள்ள ஒரு குடும்பத்தில் நீங்கள் வளர்கிறத உங்களால் உணர முடியும். சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே உங்களை மனசை மகிழ்விக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாகவே நடக்கும் உங்கள் வீட்டில். அதே போல் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு வெள்ளி ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பாங்க, காது குத்தி அழகு பார்ப்பாங்க, நல்ல உடை அணிந்து அழகு பார்ப்பாங்க, நல்ல கல்வியை கொடுத்து அழகு பார்ப்பாங்க, நல்ல கல்வி நிறுவனங்களில் உங்களை சேர்த்து போக்குவரத்துக்கு நல்ல வசதிகள், வீட்டிலே வண்டியில் அழைச்சிட்டு போகிற வசதிகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த சுக்கிரன் நல்லா இருந்து இளமை பருவத்தில் சுக்கிர திசை நடக்கும்போது. இதே சுக்கிரன் பலகீனமாக இருந்து பாவத்துவம் பெற்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்கும். உங்களுடைய உணவுகள் எல்லாமே சத்து இல்லாத உணவாக கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சத்து இல்லாத உணவாக கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், சிறு வயதிலே உங்களுக்கு உணவுகள் சரிவர கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அது சத்து இல்லாத உணவாக இருக்கும். அப்புறம் நீங்கள் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நீங்கள் பயணிக்கும் காலங்கள் எல்லாமே கால்நடையாகவே தான் இருக்கும். உங்களுடைய ட்ரெஸ்ஸும் தோற்றமும் ஒரு அப்பழுக்கற்ற மனிதராக தான் இருப்பீங்க. அப்பழுக்கற்ற மனிதராக இல்லை, அப்பழுக்கற்ற மனிதர்னால் சுத்தமான மனிதர்னு அர்த்தம்.
அப்பழுக்கற்ற மனிதராக இல்லாமல் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு எப்போதுமே மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இருக்காது. உங்களை பெற்றவங்களுக்கும் இது ஏற்படும். உங்களை பெற்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தானே, அதனால் அவங்களுக்கு வருமான பாதிப்பு ஏற்படும். வீடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் வீடு அமையாது. சரியான முறையில் உங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். இது எல்லாமே இளமை பருவத்தில் சுக்கிரன் பலகீனமாக இருந்து அவயோகியாக வரும் பட்சத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும். பொதுவாகவே குழந்தை பருவத்தில் இந்த சுக்கிர திசை வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஒரு பழமொழியே உண்டு, குட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்கும்னு. அதாவது குட்டி வயசில், நீங்கள் குழந்தையாக இருக்கும் வயசில் சுக்கிர திசை வரும்போது எல்லாத்தையும் கொட்டி கவுக்கும். எதுவுமே பயன் அற்றதாக போகும் இந்த சுக்கிர திசையில். அதை தான் குட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக பசியை உணர்வீங்க. பசிக்கும்போது உங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காம போகலாம். இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சுக்கிர திசை உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது உங்களால் முடிவு பண்ண முடியாது. உங்கள் தகப்பனாரால், உங்கள் தாயினாரால், உங்கள் தாய் தகப்பனால் தான் இதை உணர முடியும். ஆனாலும் பாருங்கள், எது எப்படி இருந்தாலும் முன்பாதி, அதாவது 20 வருஷம் சுக்கிர திசைனா முன்பாதி 10 வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட பிற்பாதி அடுத்த 10 வருஷம் நீங்கள் விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வயசு வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. பட் இந்த 10 வயசுக்கு மேலே நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கும் போது உங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இந்த சின்ன வயசில் கடந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அந்த 10 வயசுக்கு மேலே நல்ல முறையில் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு நீங்கள் மனதையும் உடலையும் தயார் பண்ணிப்பீங்க. இப்போது உங்கள் நட்சத்திரத்தில், அதாவது பரணியில் சந்திர பகவான் நின்று இருந்தால் முதல் திசை சுக்கிர திசை. இந்த பரணி நட்சத்திரம் மேசராசியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்குது. சிம்ம ராசியில் சந்திர பகவான் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு பூர நட்சத்திரம் முதல் திசையாக வரும். அதுவும் சுக்கிர திசையாக தான் இருக்கும். அடுத்து தனுசு ராசியில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போ முதல் திசை சுக்கிர திசையாக இருக்கும். இதில் என்ன ஒரு நுணுக்கம்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் இந்த 3 நட்சத்திரத்துலேயும் முதல் பாதத்தில் பயணிக்கும்போது சுக்கிரனுடைய 20 வருஷத்தில் ஒரு 19 வருஷம், 17 வருஷம், 18 வருஷம் இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இதே சுக்கிரன் சந்திரன் கடைசி பாதத்தில், இந்த நட்சத்திரத்தில் கடைசி பாதத்தில் பயணிக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தால் இந்த சுக்கிர திசையில் கடைசி பாதத்தில் பயணிக்கும்போது 2 வருஷமோ 3 வருஷமோ அதிகப்படியாக ஒரு 4 வருஷமோ தான் நீங்கள் இதை அனுபவிக்க முடியும். அதாவது பரணி 4லேயோ அல்லது பூரம் 4வது பாதத்திலேயோ அல்லது பூராடம் 4ஆம் பாதத்திலே நீங்கள் பிறக்கும்போது மிஞ்சி போனால் உங்களுக்கு 5 வருடங்கள் தான் இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்து இந்த சுக்கிர திசை 4 வருஷம் 5 வருஷம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அந்த திசையில். இது ஒரு விஷயந்தான். ஆனால் பாருங்கள், இதே சுக்கிரன் அந்த நட்சத்திரத்திலே இருந்து உங்களுக்கு திசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா, சுக்கிர பகவான் பரணி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் நின்று திசாபுத்தி நடத்தினாலும், அல்லது பூரம் 1 2 3 4ஆம் பாதத்தில் நின்று திசாபுத்தி நடத்தினாலும், அல்லது பூராடம் 1 2 3 4ஆம் பாதத்தில் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக அவரால் ஏற்படக்கூடிய நற்பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். ஆரம்பத்தில் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் கூட போக போக அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பையும் நல்ல உடலையும் உடைகளையும் உணவையும் உங்களுக்கு வாரி வழங்கும் இந்த சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசையில் நீங்கள் இளம் வயதாக இருந்தாலுமே கூட உங்கள் கையில் கண்டிப்பாக பணம் புரளுவதை உங்களால் உணர முடியும். ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட திசை. அதனால் மகாலட்சுமியின் அம்சமான செல்வம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. அந்த டயத்தில் நீங்கள் குழந்தையாக இருந்தால் உங்கள் உண்டியலில் கூட பாருங்கள், ஒரு 1000 ரூபா குறையாமல் உங்கள் உண்டியலில் சேர்த்து வச்சுருப்பீங்க. இளமை பருவமாக இருந்தால் உங்கள்கிட்ட உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி செல்வம் இருக்கும். இதே நீங்கள் 20 வயசுக்கு மேலே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான செல்வங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள் தகுதிக்கு தகுந்த செல்வத்தை விட அதிகப்படியாகவே உங்கள்கிட்ட இருக்கும். சரி, இந்த மாதிரிலாம் இருந்தும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிரன்
பரிகார தலம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணம் பக்கத்தில் திருமங்கலக்குடி அப்படிங்கிற ஊருக்கும் அருகில், அதாவது நீங்கள் கும்பகோணத்துலேருந்து குத்தாலம் போகிற ரூட்டில் கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் இறங்குனீங்கன்னா இந்த சுக்கிரன் பரிகார ஸ்தலம் இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு வந்து முறையாக நீங்கள் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணி, பிறகு சுக்கிர பகவானுக்கு முள்ளெரும்பு மாலை வாங்கி போட்டு ஒரு வெண்பட்டு வஸ்திரம் வாங்கி அர்ச்சனை பண்ணி மொச்சை தானம் கொடுத்து தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு நட்சத்திர தோஷமும் நிவர்த்தியாகும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து திசாபுத்தி நடத்தும் கிரகங்களின் தோஷமும் நிவர்த்தியாகும். இது வந்து நட்சத்திர பரிகார ஸ்தலம் கிடையாது, நட்சத்திர அதிபதியின் பரிகார ஸ்தலம். அதனால தான் இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு இது பரிகார ஸ்தலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் பட்சத்தில் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் பரிகாரத்தை முடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர திசை பலனுள்ள திசையாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விடுங்க. ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.